தற்போது 2026 தேர்தலை முன்னிட்டு நிலைமை இன்னும் சிக்கலாக இருக்கு. இந்த முறை ராயபுரம் தொகுதியில 2 கட்சிகளுக்கு இடையே நேரடி போட்டி மட்டும் இல்ல, மாறா பல கட்சிகள் களமிறங்கி இருக்கிறதால இது 3 அல்லது 4 முனை போட்டியா மாறி இருக்கு. அதிமுக சார்பில் மீண்டும் ஜெயக்குமார் களம் இறங்கியிருக்காரு. திமுக சார்பில் மீண்டும் டாக்டர் ஜுவைகான் போன்ற முகம் களம் இறங்குறாங்க. இதனோட நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய மற்றும் வளர்ந்து வரும் அரசியல் சக்திகளும் இந்த தொகுதியில வாக்குகளை பிரிக்கும் வகையில போட்டியிடுறாங்க. இந்த பலமுறை போட்டியில தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. முன்னதா இருந்தது போல ஒரு கட்சி தெளிவா முன்னிலை வகிக்கிறது என்று சொல்ல முடியாத நிலை தற்போது உருவாகியிருக்கு. ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானதா மாறி இருக்கிறதால வாக்காளர் மனநிலையை புரிஞ்சு கொள்றது கடினமாக இருக்கு. ராயபுரம் தொகுதியில சமூக அமைப்பு இட்செல்ஃப் அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கிற முக்கிய காரணியா இருக்கு. இந்த பகுதியில மீனவர் சமூகங்கள், தொழிலாளர்கள் வர்க்கம், சிறுபான்மையினர் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் அதிகம் வசிக்கிறாங்க. குறிப்பா மீனவர் சமூகத்தின் வாக்கு இந்த தொகுதியில மிகுந்த தாக்கம் செலுத்தும்னு அரசியல் பகுப்பாய்வாளர்கள் சொல்றாங்க. கடலோர பிரச்சனைகள், மீன்பிடி உரிமைகள், வேலை வாய்ப்பு, குடியிருப்பு வசதிகள் போன்றவை இங்கு முக்கிய தேர்தல் பிரச்சனைகளா இருக்கு. ஜெயக்குமார் அவர்கள் பலத்தை பார்க்கும்போது அவரோட நீண்ட கால அரசியல் அனுபவம் மற்றும் ராயபுரத்தில் உருவாக்கிய வலுவான அடிப்படை அமைப்பு அவருக்கு பெரும் ஆதரவா இருக்கு. பழைய வாக்காளர் வங்கி, கட்சி நிர்வாகத்தின் மீது இருக்கும் கட்டுப்பாடு மற்றும் தனிப்பட்ட அணுகுமுறை ஆகியவை இவரை இன்னும் போட்டியில வலுவா வச்சிருக்கு. குறிப்பா வயதான வாக்காளர்கள் மற்றும் அதிமுக ஆதரவாளர்கள் மத்தியில அவர் மீது இன்னும் நம்பிக்கை காணப்படுது. ஆனா சவால்களும் குறையல. திமுக தற்போது தமிழகத்துல ஆட்சி நடத்திட்டு வரதால ஆட்சியோட பலம், திட்டங்கள் மற்றும் நிர்வாகத்தின் தாக்கம் இந்த தொகுதியிலும் பிரதிபலிக்குது. புதிய வாக்காளர்கள், குறிப்பா இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புறாங்களா என்ற கேள்வியும் முக்கியமாகுது. சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் பிரச்சாரம் இளைஞர்களுடைய மனநிலையை மாற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் பல கட்சிகள் போட்டியிடுறதால வாக்குப்பிரிவு ஒரு முக்கிய காரணியா மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சி மற்றும் டிவிகே போன்ற கட்சிகள் பெறும் வாக்குகள் முக்கிய 2 கட்சிகளோட வெற்றி வாய்ப்பை நேரடியா பாதிக்கக்கூடும். இது இறுதி முடிவை இன்னும் சிக்கலாக்குது.